வெல்கம் டு மை சேனல். நாம் இன்றைக்கி மாடிஃபைட் டூல்ஸில் இருக்க அந்த அரே கமாண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஆட்டோகேட் ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கலாம். மாடிஃபைட் டூல்ஸில் இதுதான் அரே கமாண்டோட ஐகான். அரே கமாண்டில் மொத்தம் 3 டைப் இருக்குது. அந்த 3 டைப் என்னென்னா ரெக்டாங்குலர் அரே, பாத் அரே, போலார் அரே. இப்போது நான் உங்களுக்காக ஒரு சேரோட ஆப்ஜெக்டை எடுத்து வச்சுருக்கேன். இதை யூஸ் பண்ணி இந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி நம்ம எப்படி இந்த 3 அரே கமாண்டையும் நம்ம யூஸ் பண்ண போகிறோன்றதை பற்றி தான் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனை இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வழியே பாருங்கள். வாங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அரேயை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ரெக்டாங்குலர் அரே. இப்போ நம்ம ஒரு ஆடிட்டோரியமில் போனோம்னா சேர்ஸ் எப்படி நம்மளுக்கு நீட்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, ரோ வைஸ், காலம் வைஸ். இப்போ ஏதாவது ஒரு மீட்டிங்கில் கூட நம்மளுக்கு சேர்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்கள்ல, அது ஒரே ஒரு கிளிக் மூலயமா நம்ம இந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி நம்ம அரேஞ்ச் பண்ண முடியும். இப்போது நம்ம அரே கமாண்டை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ண உடனே நம்மளுக்கு கீழே என்ன கேட்குறாங்க, செலக்ட் த ஆப்ஜெக்ட். இப்போது இந்த சேர் ஆப்ஜெக்டை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்ததும் நம்மளுக்கு ரோ வைஸ், காலம் வைஸ் டிஃபால்ட்டாக இருக்கிறது நம்மளுக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், காலம் 4ன்னு கொடுத்ததுனால 4 சேர்ஸ் அரேஞ்ச் ஆகிருக்குங்களா. ரோ 3 கொடுத்ததுனால 3 ரோஸ் அரேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ நம்ம இதில் போய்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு 8 காலம்ஸ் கொடுக்குறேன். இங்கே ரோ பார்த்திங்கன்னா ஒரு 5 ரோ கொடுக்குறேன். கொடுத்தோன்னே நம்மளுக்கு இங்கே சேஞ்ச் ஆகிடுச்சிங்களா. 5 ரோஸ் 8 காலமுக்கு நம்மளோட சேர் நீட்டாக அரேஞ்ச் ஆகிடுச்சு. அதே மாதிரி ஒவ்வொரு சேருக்கும் நம்மளுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணுமோ அந்த டிஸ்டன்ஸை கொடுத்துக்கலாம். 2 சேருக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் இப்போ நான் ஒரு 5 இன்ச்சஸ் கொடுக்குறேன். அதோட சேஞ்சஸ் உங்களுக்கு தெரியுதுங்களா. இப்போது இந்த இடத்துல நான் ஒரு 2 ஃபீட் கொடுக்குறேன். 2 ஃபீட் கொடுத்தோன்னே இந்த சேருக்கும் நடுவில் 2 ஃபீட்ஸ் நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் வந்துடுச்சு. ஓகேங்களா. இப்போது இந்த 2 சேருக்கும் நம்ம அதே மாதிரி டிஸ்டன்ஸ் கொடுக்கலாம். இதுவும் நான் ஒரு 2 ஃபீட் கொடுக்குறேன். கொடுத்ததும் சேஞ்ச் ஆகிடுச்சிங்களா. இந்த சைடும் இப்போ 2 ஃபீட் இருக்குது, இப்போ இந்த சைடும் 2 ஃபீட் இருக்குது. அந்த மாதிரி நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸ் நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை இங்கே பிட்வீனில் கொடுத்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். காலம்க்குனா காலம் கீழே இருக்கிற பிட்வீன் கொடுக்கணும், ரோனா ரோ கீழே இருக்கிறத கொடுக்கணும். இது எல்லாம் நம்ம கொடுத்த பிறகு ஓகேனா க்ளோஸ் அரே கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா என்டர் ஆர் எஸ்கேப் கொடுத்தோம் நம்ம இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ரோ மட்டும் இப்போ நம்ம சேரை ப்ளேஸ் பண்ண போகிறோம். இதுதான் நம்மளோட பாத். ஒரு லைன் போட்டு ஒரு பாத்தை க்ரியேட் பண்ணிக்கினேன். இப்போது இந்த ஆப்ஜெக்டை சேர் ஆப்ஜெக்டை நம்ம காப்பி பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணியாச்சு. என்டர். இப்போது இந்த அரேவை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாத் அரேன்றதை கொடுத்தாச்சு. இப்போது என்ன கேட்டிருக்காங்க, செலக்ட் த ஆப்ஜெக்ட். இப்போது நம்ம ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த சேரை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்ததும் எந்த பாத்துக்கு நீங்கள் அதை க்ரியேட் பண்ண போகிறீங்கன்னு கேட்குறாங்க. அந்த பாத் கர்வ் எதுன்னு. இப்போது இந்த லைன் தான் நம்மளோட பாத் கர்வ். செலக்ட் பண்ணிட்டு அதுவே இந்த லைன் ஃபுல்லாக எது வழி இருக்கோ அது லைன் ஃபுல்லாகவும் அந்த ஆப்ஜெக்ட் நம்மளுக்கு ஃபில் ஆகிடும். சேம் இதுலேயும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணுன்றதோ நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ 2 ஃபீட் 2 ஃபீட் கொடுத்ததும் ஒன்று 2 ஃபீட்க்கு சேஞ்ச் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2 ஃபீட்க்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. அதே மாதிரி நம்ம க்ளோஸ் கொடுத்தோம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதுதான் பாத் அரே. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா போலார் அரே. போலார் அரேன்றது இப்போ ஒரு டைனிங் டேபிள் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். நம்ம இருக்கோம் அந்த மாதிரி. இப்போ இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு என்டர் கொடுத்துட்டு இப்போது இதுதான் டேபிளோட சென்டர் பாயிண்ட்டை பிக் பண்ணோடனே நம்மளுக்கு போலார் அரே யூஸ் பண்ணி நம்ம இந்த டைனிங் டேபிள் செட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ எத்தனை நம்பர் ஆஃப்
சேர் வேணுமோ அத்தனை நம்பர் ஆஃப் சேர் கொடுத்துக்கலாம். இப்போ 8 கொடுத்தாச்சு. 8 சேர்ஸ் வந்து க்ரியேட் ஆகிடும். இப்போது நான் வந்து 5 சேர்ஸ் கொடுக்குறேன். 5 சேர்ஸ் வந்து அதுவே ஈக்குவலாக அதோட டிஸ்டன்ஸை க்ரியேட் பண்ணிக்கும். இதுதான் போலார் அரே. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.